இந்த எல்லா மைனஸ் பாயிண்ட்டையும் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு வந்து 804 சலான் இந்தியாவில் இருக்குது. இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் இருக்குது. நிறைய சப் பிராண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னால் உருவாக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஹேபிட் தான். அந்த ஹேபிட் வந்து அந்த ஆடியோ லேர்னிங் ஹேபிட். ஃபைனலாக வந்து ஜெயிக்கிறவங்க வந்து இட் இஸ் நாட் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டோ இல்லைன்னா நிறைய டிகிரி வாங்கினவங்களோ கிடையாது. மோஸ்ட் கான்ஃபிடென்ட் பர்சன். நானும் இன்னைக்கு இப்போ ரியலைஸ் பண்ணுறது என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறது வந்து கஷ்டம் கிடையாது, பணம் சேர்க்கறது தான் கஷ்டம். நாலேஜும் வெல்த்தையும் தேக்கி வைக்க ஆரம்பிச்சா இட் வில் ஸ்டிங்க். அதனால தான் என்னோட லைஃப்பை நான் வந்து எங்கெங்கே நாலேஜ் கிடைக்கும் போதோ காலேஜுக்கு போய் பேசுவேன், ஸ்கூலுக்கு பேசுவேன், ஃபோரமில் பேசுவேன், எங்கே யார் கூப்பிட்டாலும் பேசுவேன். எனக்கு பணம் கொடுக்கணும், எனக்கு பணம் வேணாம், எனக்கு சம்படி யாரோ கொடுத்தது அது, அதை மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும். நாலேஜ் அண்ட் வெல்த் நீட்ஸ் டு பி ஷேர்டு. ஓரளவுக்கு மேலே தேவையே கிடையாது. நிறைய நான் பார்க்குற பணக்காரர்கள் வந்து நாட் ஆக்சுவலி ரிச். அவ்வளோ பணம் இருந்தால் அவங்க வந்து பணக்காரர்களாக நடந்துக்கிறது இல்லை. வை வி வாண்ட் யூ டு பி ரிச் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக். டொனால்ட் ட்ரம்ப்பும் ராபர்ட் கியோசாக்கியும் எழுதின புக். வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம கூட நிறைய பேரோட ஃபேவரட்டான சிகே குமரவேல் சார், சிஇஓ அண்ட் கோஃபவுண்டர் நேச்சுரல்ஸ், அவர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஹாய் சார். ஹாய் ஹாய், ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஹாப்பி நியூ இயர் சார். 2025 உங்களுக்கும் உங்கள் எல்லா நேயர்களுக்கும் சிறப்பாக வர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட டைமுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இப்போ நிறைய பாட்காஸ்ட் நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். we are living in the world of podcast அப்படின்னே சொல்லலாம். சிகே குமரவேல் சாரை ரொம்ப நாளாக தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஆடியோ புக்ஸ் கேட்குறத வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நிறைய வலியுறுத்திருக்கிறாரு. உங்களோட லைஃப்பில் புக்ஸு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த வேல்யூபிளான லெசன்ஸ், அதை என்னால் வந்து வேறு எது கூடயும் வந்து கம்பேரே பண்ண முடியாது. அந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து, நான் வந்து கடலூர், எங்கள் ஒரு சின்ன ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது, நேச்சுரல்ஸ் எஸ்பெஷலி ஆரம்பிக்கும் போது, எனக்கு சலூன் பிஸ்னஸுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்போ ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து 5 crore லாஸில் இருந்தேன் நான். இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய மைனஸ் பாயிண்ட் எனக்கு உண்டு. ஆனால் எனக்கு இருந்த ஒரே ப்ளஸ் பாயிண்ட், இந்த எல்லா மைனஸ் பாயிண்ட்டையும் ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி வந்து 804 சலான் இந்தியாவில் இருக்குது. இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் இருக்குது. நிறையா சப் பிராண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னால் உருவாக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஹேபிட் தான். அந்த ஹேபிட் வந்து அந்த ஆடியோ லேர்னிங் ஹேபிட். அந்த லேர்னிங் தான் எனக்கு வந்து பிரச்சனையை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க கற்றுக் கொடுத்துச்சு. ஃபெயிலியரை வந்து எனக்கு வந்து லேர்னிங்காக மாற்றுச்சு. எனக்கு வந்து கிளாஸ் இஸ் ஹாஃப் ஃபுல் ஆர் ஹாஃப் எம்டி, டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஆர் லுக்கிங் அட் இட். அந்த மைண்ட் செட், ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா மைண்ட் செட் அப்படின்றது சொல்லி கொடுத்துச்சு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த ஆடியோ லேர்னிங்கிற ஒரே ஹேபிட் தான். அந்த ஒரு ஹேபிட்டை வச்சு தான் நான் மற்ற ஹேபிட்டெல்லாம் நான் வந்து பில்டு பண்ணேன். அதனால் எல்லாரும் நான் சொல்லுவேன், கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் த கீ. அந்த கண்டினியூஸ் லேர்னிங் எனக்கு கொடுத்தது ஆடியோ லேர்னிங். நான் வந்து பிஎஸ்சி நியூட்ரிஷன் தான் படித்தேன். நான் ஒன்றும் பெரிய டபுள் டிகிரி கூட கிடையாது, எம்பிஏ கிடையாது, நிறைய எனக்கு கிடையாது. சொல்லப்போனால் நான் நிறைய டிக் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம அப்படிலாம் பார்க்கக்கூடாது லைஃப்பை. உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க பாரு. ஓகே, அதை தாண்டி உனக்கு வந்து நான் ஃபைனலாக வந்து ஜெயிக்கிறவங்க வந்து இட் இஸ் நாட் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டோ இல்லைன்னா நிறைய டிகிரி வாங்கினவங்களோ கிடையாது. மோஸ்ட் கான்ஃபிடென்ட் பர்சன். அதனால் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சுன்னா மற்றதெல்லாம் வந்துடும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதான். தி எலிஃபென்ட் இஸ் தி பிகெஸ்ட், தி ஜிராஃப் இஸ் தி டாலஸ்ட், தி சீட்டா இஸ் த ஃபாஸ்டஸ்ட், பட் தி லயன் இஸ் கால்டு தி கிங் ஆஃப் தி ஃபாரஸ்ட். ஏன்னா லயன் இஸ் தி மோஸ்ட் கரேஜியஸ். ஒரு லேர்னிங் திரும்ப திரும்ப கேட்குறேன் நான், ஏன் அவரை மாதிரி நம்மளால் பண்ண முடியும்? இதை விட பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்காண்டா. இந்த டாமினோஸ் பீட்சாவோடைய ஓனரை டாம் மானஹான் இருக்கார். அவருடைய பிரச்சனையை கேட்டு, இதை விட பிரமாதமான, நம்மளை விட பெரிய தாதாவாக இருக்கான், அவன் ஃபேஸ் பண்ணான்னா அப்போ நம்மளும் ஃபேஸ் பண்ணிடலாம். நம்மளை விட லேட்டாக வந்து கேஎஃப்சியோடைய கர்னல் சாண்டர்ஸ் 63 வயசில் தான் ஆரம்பிக்கிறாரு. நமக்கு என்ன இன்றைக்கி 40 வயசு தானே ஆகுது, நம்மளால் முடியாதா? இந்த மாதிரி திரும்ப திரும்ப நமக்கு ரோல் மாடல்ஸும் நமக்கு சில வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்சஸும் நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு வழிகாட்டும். என்ன உங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தால் தான் நீங்கள் வந்து பெரிய ஆளாக முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே வந்து உங்களுக்கு அமெரிக்காவில் ஒரு சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட்டில் இறங்குறேன். 2 சூட்கேஸை வச்சு நான் இறங்குறேன். என் ஃப்ரெண்டு வந்தார், என்னை பிக்கப் பண்ணேன். அவர்கிட்ட வந்து காரில் வந்து ஒரு சூட்கேஸை பூட்டில் வச்சுட்டோம், இன்னொரு சூட்கேஸை நான் மடியில் வச்சுக்கிறேன்றேன். இல்லை முன்னாடி வச்சுருங்கன்றாரு. அதனால முன்னாடி வைக்கலாம் அப்படின்றாருன்னு சொல்லி முன்னாடி போனால் பானட்டை ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே இன்ஜினே இல்லை. நான் காரில் வந்து வச்சுட்டு சூட்கேஸை வச்சுட்டு உள்ளே வந்து பார்க்குறேன், உட்காந்தேன். அப்போ தான் யோசிக்கிறேன், அது டெஸ்லா காரு. ஒரு இன்ஜினே இல்லாமல் கார் செய்ய முடியும்னு இலான் மஸ்கால தான் திங்க் பண்ண முடியும். காரை காலகாலமாக மேனுஃபேக்சர் பண்ணுற டொயோட்டாவோ ஜிஎம்மோ பிஎம்டபிள்யூவோ மெர்சிடிஸ் பென்ஸோ வேறு கார் மேக்கர்ஸ் எல்லாம் வந்து ஸ்பீடு இன்ஜினை க்ரியேட் பண்ணாங்க, மோர் ஃபியூல் எஃபிஷியன்ட் இன்ஜின் க்ரியேட் பண்ணாங்க, பிக்கர் காரை க்ரியேட் பண்ணாங்க. யாரும் இன்ஜினே இல்லாத காரை க்ரியேட் பண்ணல. அதை இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வந்தால்தான் அவங்களால தான் டிஸ்டர்ப் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வந்தவன். எனக்கும் முடிவெட்டுறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் என்னால் தான் இந்த பிஸ்னஸை வந்து சலூன் பிஸ்னஸாக பார்க்கல. நான் இதை வந்து
ஆண்டர்ப்ரனர்ஷிப் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தேன். நான் வந்து ஒரு நெட்வொர்க் கிரியேட்டிங் ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸாக பார்த்தேன். அதுதான் வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் நடந்தது. சார், நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க உங்களோட அம்மா வந்து சிங்கிள் மதராக உங்கள் 6 குழந்தைங்களை வந்து உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போதே ஒரு சிங்கிள் மதர் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஜேர்னியாக தான் இருக்குது. அந்த காலத்தில் சொல்லவே வேணாம், ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். அப்போது பர்டிகுலராக மணி அப்படின்னு வரும்போது அவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல சார், அதை வந்து நீங்கள் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறது இல்லை மறக்க முடியாத லெசன்ஸ் அம்மா சொன்னது? அம்மா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்ந்து காட்டிட்டாங்க. அதாவது அவர் பேரண்ட்ஸ் லிவ் த்ரூ அஸ் அண்ட் வி வில் லிவ் த்ரூ அவர் சில்ட்ரன். சில பேர் வந்து அவங்க வந்து ஏபிசி போட்டு சொல்ல மாட்டாங்க. திங்ஸ் ஆர் காட் நாட் டாட் அப்படின்வாங்க. அவங்க என்ன பண்ணாங்களோ அதுதான் அவங்க சொல்லிக் கொடுக்க தெரியாது அவங்களுக்கு. அவங்களோட வாழ்க்கையை படித்தாவே நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்துடும். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து வாழ்ந்து காமிச்சாங்க. எனக்கு ஒரு பர்டிகுலர்லி ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக என்னை வந்து ஒரு இது பண்ணிச்சு, என்னோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆனது. நகையை வந்து அடமானம் வச்சு அவங்க வந்து எங்களுக்கு படிக்கிறதுக்கு பணம் இல்லாத போது அந்த மாதிரி, அதாவது சர்வசாதாரணமாக எங்கள் வீட்டில் நடக்காது. ஒரு பெரிய இதே கிடையாது. திடீர்னு தேவைப்படும் போது பணத்தை வச்சு அவங்க பணத்தை வாங்குவாங்க, ரொட்டேட் பண்ணுவாங்க, அடுத்த பண்ணிக்குவாங்க. ஒரு டைம் என்ன ஹேமா கழுத்து வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து அவங்க சர்க்காஸ்டிக்காக கமெண்ட் பண்ணாங்க. எங்கள் அம்மா வந்து அது ஹிந்தி படிக்க போயிருக்கு அப்படின்னாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு சீரியஸான விஷயத்த ரொம்ப யதார்த்தமாக வந்து தாண்டி போயிடுவாங்க. பிஸ்னஸில் 5 கோடி ரூபாய் லாஸ். அந்த 5 கோடி ரூபாய் லாஸ் யாருக்கு ஏற்படுது அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கிற தன்னுடைய பிரதர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க. தன்னுடைய ஃபேமிலியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் ஃபேமிலியாக இருக்குது. இந்த கட்டத்தில் இந்த லாஸை வந்து கடந்து வரது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை சார். நிறைய மென்டல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்திருக்கும். செல்ஃப் டாக்ஸ்லாம் அந்த டைம் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ரியல் ப்ராப்ளமே வந்து செல்ஃப் டாக் தான். ஓகே, எனக்கு அந்த இடத்துல தான் இந்த ஆடியோ லேர்னிங் புக்குன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. திரும்ப டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ்ட் டஃப் பீப்புள் டூ அப்படின்னு ராபர்ட் ஷுல்லரோட ஒரு ஆடியோ கேசட் ஒன்று இருக்குது. அதை கேட்டாங்கன்னா யார் எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். அவ்வளோ அழகாக வந்து பிரச்சனையை வந்து நுணுக்கி உடச்சி போட்டு சொல்லுவார். அதை வந்து நான் கிட்டத்தட்ட 100-200 டைம் கேட்டிருப்பேன் நான். அதனால் திரும்ப கேட்டதுனால என்னால் முடியும்ன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்து அளவுக்கு அதிகமாக ஏன் இருந்ததுன்னு தெரியல. இப்போ பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா புரோக்கர் பண்ணி எங்கள் அண்ணாவோட பேசி அவர் 5 கோடி ரூபாய் அவர் வந்து அண்டர் ரைட் பண்ணுறாரு. இப்போ இன்றைக்கி அதோட வேல்யூ 50 கோடி. எந்தானே எழுத மாட்டான். எங்கள் அண்ணா வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க சரிப்பா தம்பி தானே அப்படின்ற அவரால் முடியுன்றதுனால அந்த இது வந்து அவர் வந்து பண்ணுறதுக்கு தயாரானார். அதை வந்து வேணான்னு சொல்லணுன்னா எவ்வளோ பெரிய மடையனாக இருக்கணும். ஆனால் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுத்தது வந்து இந்த ஆடியோ லேர்னிங் தான். என்னால் முடியும்னு நான் வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்பினேன். நான் ஜெயிக்கலைன்னா வேறு யாரையா ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி கான்ஃபிடன்ஸ். ஆனால் வெளியே சொல்ல முடியாது. நான் என் ப்ராப்ளம் அவ்வளவு. பட் இன்டர்னலி ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட். ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட். அதுவும் நிறைய பேருடைய பிரச்சனைகள், அவங்க கீழே விழுந்தாங்க, அவங்க அப்படி மேலே வந்தாங்க அப்படின்றது திரும்ப பார்த்துருக்கிறேன். ஒரு ஃபார்முலாவை பார்த்துருக்கிறேன். நான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுட்டு இருக்கிறேன். ப்ளேம் பீப்புள் ப்ளேம். எப்போ ஒருத்தன் வந்து நான் பண்ண தவறை ஒத்துக்காமல் உலகத்தை ப்ளேம் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா இதுவும் உண்டு. அதாவது வந்து எனக்கு வந்து மார்க்கெட் சரியில்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஏமாற்றிட்டாங்க, கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் மாறிடுச்சு, கொரோனா வந்துடுச்சு, இப்படின்னு நம்மளை சுற்றி வந்து நம்மளை நிறையா வந்து சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். என்றைக்கு வந்து லேம் பீப்புள் தான் ப்ளேம். நான் வந்து என்றைக்கு நான் வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறேன், அதை நான் கரெக்ட் பண்ணேன்னா நான் சக்ஸஸ் ஆகிடுவேன், அது இந்த முறை ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப எனக்கு நானே சைக் பண்ணிட்டுருக்கிறேன். எனக்கு ரொம்ப இந்த MS உதயமூர்த்தியோட கதை ஒன்று. இந்த பால்வாளியில் 2 தவளை விழுந்துருமா. தவளைக்கு என்ன தெரியும், ஜம்ப் பண்ண தெரியும். அந்த 2 தவளை வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு தவளை ரியலைஸ் பண்ணிச்சா இனிமேல் அதை என்னால் ஜம்ப் பண்ண முடியாதுன்ட்டு. அந்த ரியலைசேஷன் வந்தவொடனே தகால்னு முழுகி செத்து போச்சு. இன்னொரு தவளை வந்து என்னால் முடியும்னு நினச்சிட்டே அந்த கூச்சினே இருந்தப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து பால் வந்து வெண்ணையாச்சான். வெண்ணெய் மேலே ஏறி நின்று அந்த தவளை வெளியே வந்துடுச்சான். எனக்கு நானே சொல்லிக்கினேன், நான் தான் அந்த தவளை, நான் எப்படினாலும் வெளியே வந்துடுவேன், கூச்சினே இருப்போம் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கூச்சினே இருந்தேன். அதே நடந்தது. அதான் வந்து வாழ்க்கை. எல்லா இதுவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இதெல்லாம் வந்து லைஃப்பில் சாதாரணமாக வரும் உங்களுக்கு ஆண்டர்ப்ரனரோட ஜேர்னியில். அப்படி வந்தது தான் எங்கள் அண்ணா வந்து ஓகேன்னு சொல்லி அதை நோன்னு சொல்லணும். இன் லைஃப் யூ காட் 2 சாய்ஸ். யூ கேன் லீட் அ கம்ஃபர்டபுள் லைஃப், யூ கேன் லீட் அன் எக்ஸைட்டிங் லைஃப். கம்ஃபர்டபுள் லைஃபாக 5 கோடி வாங்கி எல்லாம் லைஃப்பில் ஆனால் அது
தூக்கம் வர மாட்டேன். என்னுடைய கனவு, என்னுடைய டேலண்ட், என்னுடைய பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்குனா எப்படி தூங்குறது? ஸோ எனக்கு வந்து ஓகே ரிஸ்க் எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி அதை தைரியத்தோடு எடுத்தேன். தட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசிஷன் ஐ ஹவ் டேக்கன் இன் மை லைஃப். சார் நம்ம வந்து லாஸ்லேருந்து ஒரு எம்பையர் நம்ம வந்து பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு பயம் இருக்கும்ல சார், ஒரு சர்ப்ளஸ் வேல்யூ வரும்போது அந்த மணியை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எங்கேயாவது உங்களுக்கு வந்து அது கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருந்துச்சு? ஐயா எனக்கு பயமே கிடையாது. எங்கள் வீட்டிலாம் சொல்லாங்க, ஏன்னா லேண்டு பில்டிங் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதாவது வந்து இவர் வந்து ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான்னு ஒரு புக் இருக்குது, அது ஒன் ஆஃப் தி ஃபேவரட். அந்த புக்கில் தான் எல்லாம் ரொம்ப அழகாக பேசுவாங்க. அதாவது நீ வந்து பார்ட் ஆஃப் மணி வாட் யூ மேக் இஸ் ஃபார் யூ டு கீப். நீங்கள் இப்போ ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 100 ரூபாயை எடுத்து வச்சுருங்க. நீங்கள் 90 ரூபா சம்பாதிச்சதா வச்சுக்கோங்க, நீங்கள் 100 ரூபாய் எடுத்து தனியாக வச்சுருங்க. அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சேவ் பண்ணாதீங்க. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதை நீங்கள் வேறு ஒரு பிஸ்னஸில் போடுறதோ, ஒரு ஸ்டாக்கில் போடுறதோ, இல்லைனா வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது பொருள் வாங்கி கோல்டு வாங்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சேவிங் கிடையாது, பேங்க்கில் போடுறது கிடையாது. அந்த சேவிங் பண்ணணும். அந்த சேவிங் பண்ணுற பணத்தை வச்சு நீங்கள் வந்து அதுலேருந்து வர பணத்தை வச்சு நீங்கள் வந்து லக்ஸரி வாங்கணும். இந்த மாதிரி நீங்கள் லக்ஸரி வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை வந்து அடுத்த லெவலுக்கு போயிடும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து எடுத்த உடனே நம்ம வந்து சம்பாதிக்கிறோம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நினச்சிட்டு இருக்கிறோம். நானும் இன்றைக்கி இப்போ ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, பணம் சம்பாதிக்கிறது வந்து கஷ்டம் கிடையாது, பணம் சேர்க்கறது தான் கஷ்டம். ஆக்சுவலி ஐ கேன் ஏர்ன் 100 times more, பட் ஐ டோன்ட் நோ டு சேவ் ஈவன் 10% ஆஃப் தட். சேவிங், ட்ரைங் டு சேவ் தட் 10% அண்ட் மேக்கிங் தட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தட் 10% and buying luxury out of that money what the investment is getting you is a real wealth creating formula. அது சில பேர் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணுவாங்க. அது சில ஈவன் வெஸ்டர்ன் தமிழ்நாடுல அது வந்து ஈவன் கான்செப்டாகவே அது பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சுது எனக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து நான் பார்க்குறேன் நான். அதர்வைஸ் நீங்கள் ஒன்றை தயார்படுத்திக்கிறது தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது தவிர வேறு மீதி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் செகண்டரி. அதுதான் நான் வந்து ரொம்ப அது தெளிவாக புரிஞ்சுக்கிறது. உன்னோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பிட்வீன் 2 காதுக்கு நடுவில் இருக்குது. அந்த மைண்ட் செட், உன்னோட ஏர்னிங் எபிலிட்டி, அந்த ஏர்னிங் எபிலிட்டியை நீ இன்க்ரீஸ் பண்ணி போவ எவ்வளோ கோடி, எவ்வளவு 1000 கோடினா கூட உன்னால் சம்பாதிக்க முடியும். அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடணும். ரெண்டாவது நான் வந்து புரிஞ்சுக்கிறது வந்து வாட் இஸ் வெல்த் அப்படின்றது வந்து நான் புரிஞ்சுக்கிறது வந்து உனக்கு எவ்வளோ உனக்கு நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைல் நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா 5 லட்ச ரூபா எனக்கு மாதம் வேணும். ஒரு ஆவரேஜாக கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா இயருக்கு இன்ட்டு வந்து 30 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 crores, ஒரு 5 crore எக்ஸ்ட்ரா, 20 கோடி ரூபாய் எனக்கு வந்து பணம் என்னால் if I can lay hands, that means I am rich. நிறைய பேர் வந்து அது அவங்கவுங்க போட்டுக்கலாம். இப்போ இன்றைக்கி இந்தியாவில் ஆவரேஜாக 2 lakhs சொல்லுவாங்க. இப்படி போட்டுட்டு ஒரு 6 to 8 கோடி ரூபாய் பணம் உங்களுக்கு வந்து எதர் லேண்டாவோ பில்டிங்காவோ இதுவாக இருந்ததுன்னா உங்களுடைய லைஃப் ஃபுல்லாக இந்த லைஃப் ஸ்டைலை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் இருந்ததுன்னா அதுக்கு மேலே பணத்துக்கு வேல்யூவே கிடையாது. அதுக்கு மேலே பணம் 0 தான். சிகே சாரோட லைஃப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்போ வருது, ஸ்டார்ட் ஆகுது? அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரிலாம் இருக்கும்? நான் பிராண்டாக இருக்கும், கம்பெனியாக இருக்கும், உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறதா இருக்கும், இம்பேக்டாக இருக்கும். எனக்கு வந்து லேண்டு, ஃப்ளாட்டு இருக்கு, குட் லைஃப் லீட் பண்ணணும். எனக்கு வாடகை வீட்டில் விழுந்தாலும் நல்ல ஜம்முன்னு இருக்கணும். ஒரு தேவை, எனக்கு ஒரு வீடு இருக்குது, அதை தாண்டி வாடகை வீட்டில் இருக்கிறேன். 2வது வீடு, 3வது வீடு, 4வது வீடு, 5வது வீடு எதுக்கு? வாட் இஸ் த பர்பஸ்? அது பேர் செக்யூரிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் அது கிரீட் ஆகிடுது. ஓகே, கோல்டு எவ்வளோ கோல்டு வேணும் உனக்கு? போய் கேளுங்களேன். ஐம் சேயிங் அலெக்சாண்டர் தி கிரேட், அவர் வந்து சாகும்போது அவர் 3 கண்டிஷன் சொன்னார். அவர் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்னுடைய இறந்த உடனே என்ன டாக்டருங்க என்னை யார் ட்ரீட் பண்ண டாக்டருங்களெல்லாம் என்னுடைய பாடியை தூக்க சொல்லுங்கள். லெட் தி ஹோல்ட் வேர்ல்ட் நோ ஈவன் தி பெஸ்ட் ஆஃப் தி டாக்டர்ஸ் கேனாட் சேவ் மை லைஃப். செகண்ட் சொன்னாரா, நான் சம்பாதிச்ச எல்லா ரிச்சஸையும் வந்து அந்த ஃபைனல் ஜேர்னியில் ரோட்டில் போடுங்க. 3வது என்னோட 2 கையும் வெளியே வைங்க. லெட் தி ஹோல் வேர்ல்ட் நோ ஈவன் அலெக்சாண்டர் தி கிரேட் டைட் எம்டி. வி ஆர் ஆல் கோயிங் டு டை எம்டி ஒன் டே. ஹவு மச் இஸ் இனஃப்? தேவைக்கு வச்சுக்கோங்க, இண்டிவிஜுவல் தேவை ஒரு ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. அவங்க நீங்கள் 2 லட்சமாக மந்த்து இன்ட்டு 12 இன்ட்டு 30 ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். அது எனக்கு 2 lakh பத்தாது, எனக்கு 5 லட்சம் வேணும், நோ ப்ராப்ளம். எனக்கு 10 நீங்கள் என்ன வேணால் ஃபார்முலா போட்டுக்கோங்க. பட் அதுக்கு மேலே வந்து சேர்க்காது. ஏன்னா அது வந்து யாரோடைய பணமோ. நாலேஜ் அண்ட் வெல்த் ஷுட் பி ஷேர்டு. நாலேஜும் வெல்த்தையும் தேக்கி வைக்க ஆரம்பிச்சா இட் வில் ஸ்டிங்க். அதனால தான் என்னோட லைஃப்பை நான் வந்து எங்கெங்கே நாலேஜ் கிடைக்கும் போதோ காலேஜுக்கு போய் பேசுவேன், ஸ்கூலுக்கு பேசுவேன், ஃபோரமில் பேசுவேன், எங்கே யார் கூப்பிட்டாலும் பேசுவேன். எனக்கு பணம் கொடுக்கணும், எனக்கு பணம் வேணாம், எனக்கு சம்படி யாரோ கொடுத்தது அது, அதை மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும். நாலேஜ் அண்ட் வெல்த் நீட்ஸ் டு பி ஷேர்டு. ஓரளவுக்கு மேலே தேவையே கிடையாது. அதனால் எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அது மாதிரி பண்ணுறது தவறுன்னு நினைக்கிறேன். எனக்கு தேவைக்கு கேஷ் ஃப்ளோ. ராபர்ட் கியோசாக்கி ரொம்ப அழகாக சொல்லார், கேஷ் ஃப்ளோ இஸ் யுவர் பிளட் ஃப்ளோ. உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ, மனிதன் வந்து உயிரோடு இருக்கிறான்னா அவனுக்கு பிளட் ஃப்ளோ ஆகிடுன்னு இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி கேஷ் ஃப்ளோ இருந்ததுன்னா உங்களுக்கு போதும், உங்களுக்கு பிளட் ஃப்ளோ மாதிரி உங்களுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். பட் கொரோனான்ற ஒரு காலகட்டம் வந்து எனக்கு அதை வந்து ஒரு பெரிய ஒரு செட்பேக் ஆச்சு எனக்கு. ஏன்னா அது வரைக்கும் கேஷ் ஃப்ளோவை நம்பிட்டு இருந்தேன் நான், ஓரளவுக்கு சேவிங் வச்சுருந்தேன் நான். அந்த இது வந்து போயிட்டு எனக்கு அந்த டைம் பிரச்சனை வந்தது.
ஒரு டைம் நான் வந்து கடன் வாங்கினேன். நான் என் பொண்ணு கேட்டுச்சு, ஐ தாட் யூஆர் ரிச் அப்படின்ச்சு. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன், நான் மேபி இன்னும் கொஞ்சம் ஷெல்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு அதிக ஷெல்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது வச்சுக்கணும். கொரோனா வச்சு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு பெரிய கொரோனா வந்தால் என்ன பண்ண முடியும்? ஓரளவுக்கு தான் நீங்கள் ஷெல்டர் போட முடியும். அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து பேசிக் சேவிங்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் நான் வேணான்னு சொல்ல வரல. நான் தேவைக்கு அதிகமாக பண்ணாதீங்கன்ற அந்த பாயிண்ட் தான் நான் வந்து, ஏன்னா நிறைய நான் பார்க்குற பணக்காரர்கள் வந்து நாட் ஆக்சுவலி ரிச். அவ்வளோ பணம் இருந்தால் அவங்க வந்து பணக்காரர்களாக நடந்துக்கிறது இல்லை. ஐ சேயிங் வாட் இஸ் தி பாயிண்ட்? இதாவது வாரன் பஃபே கிட்ட ரொம்ப நல்லா கேட்டாங்களா ஒருத்தவங்க, வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் ரிச் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அவர் சொன்னாரா, யூ ஷுட் ஃபீல் ரிச் அப்படின்னாராம். ஹவு டு யூ ஃபீல் ரிச் அப்படின்னு கேட்டாங்களா. அவர் அதுக்கு சொன்னாரா, யூ ஷுட் ஃபர்ஸ்ட் பி ஹாப்பி வித் வாட் எவர் யூ ஹேவ், தென் ஹாப்பிலி ஆஸ்பயர் ஃபார் மோர். இன்னைக்கு வந்து நீ வந்து மாருதி காரில் போனேன்னா மாருதி காரில் சந்தோஷமாக போ. சந்தோஷமாக நான் அடுத்து வந்து டொயோட்டா காருக்கு போனேன்னு ஆசைப்பட்டு தப்பு கிடையாது. நீ வந்து பென்ஸ் காரில் போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் நியூ மாடல் வாங்கிட்டா நீ கோவப்பட்ட அது மரியாதை கிடையாது. ஸோ அதனால் அது மாதிரி வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட நீ கம்பேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா எப்பயுமே தெர் வில் பி ஆல்வேஸ் சம்படி ஹூ இஸ் ரிச்சர், ஃபேரர், பெட்டர், ஸ்மார்ட்டர், ஹெல்த்தியர் எல்லாம் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களோட நம்ம போட்டி போக ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கே, அது வந்து லைஃப் கிடையாது. யூ ஷுட் பி ஹாப்பிலி ஆஸ்பயர் ஃபார் மோர். நத்திங் ராங் அபவுட் ஆஸ்பைரிங் மோர், தப்பே கிடையாது. சார், உங்களோட லைஃப் பார்ட்னர் தான் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்காங்க. ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது உங்கள் ஃபேமிலிக்குள்ள இந்த விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க? எப்படி உங்களோட கான்வர்சேஷன்ஸ் இருக்கும்? ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி பேசிக்ஸ்லாம் மீட் பண்ணணும். ஐ திங்க் நான் எப்பயுமே வந்து நான் ஈவன் என்னுடைய கஷ்டமான காலத்தில் கூட நான் வந்து என்னுடைய பசங்களுடைய எஜுகேஷனுக்கு அஸ் அ பேரண்ட் என்ன they didn't want to come to this world, it's our responsibility. என்னுடைய பசங்க எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். My son studied in Singapore, my daughter studied in Switzerland. I put them in Good Shepherd school. I put them, gave the best education possible, which was at that point it was beyond my reach. அப்படி இருந்தும் நான் அந்த ஏன்னா திரும்ப வராது அந்த காலகட்டம். அதனால் படிப்புக்கு அப்படின்றதுல நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன். அதர் தன் தட்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்களுக்கு தகுதி ரெடி பண்ண அவங்களுக்கு நான் வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவோம். அவங்கள ரெடி பண்ணுறது தான் முக்கியம் தவிர அவங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை. ஒரு சில டைமில் அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களே பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கீழே விழணும். அது ஆல்சோ ஒன் வே ஆஃப் ப்ரிப்பேரிங் தான். ஏன்னா கீழே விழாமல் நம்ம ஒன்றும் கற்றுக்க முடியாது. ஒரு சைக்கிள் ஓட்டுறோன்னா கீழே விழணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா ஃபெயிலியர் ஆகணும். அதெல்லாம் தான் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ். சார், மணி டீச் பண்ண லெசன், மறக்க முடியாத லெசன் ஒன்று? மணி டீச் பண்ண மறக்க முடியாத லெசன் வந்து என்ன, உங்களுக்கு வந்து எல்லா கஷ்டமும் பட்டிருக்கோம். பட் ஆனால் நான் அது பணம் பிரச்சனையாக நான் பார்த்ததில்லை. நீங்கள் டிஃபரன்ஸ் இஸ், நான் வந்து ஒரே சுச்சுவேஷனு நீங்கள் அதை எப்படி ஒன்றா ரீட் பண்ணலாம். ஓகே, ஒரு பணம் இல்லை அப்படின்றதுனால நீ உனக்கு அதுக்கப்புறம் நீ ஒன்று பணம் நிறையா சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சில பேர் போயிடுவாங்க. இல்லை, இது வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு மாதிரி பார்க்கலாம். நான் எப்பயுமே வந்து பணத்தை வந்து பணமாக பார்த்ததில்லை. மணி இஸ் அ மீன்ஸ். ஓகே, இட் இஸ் நெய்தர் தி ஜேர்னி நார் தி டெஸ்டினேஷன். இட் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம். நான் பணம் வந்து ஒரு பெட்ரோல் மாதிரி. காரில் பெட்ரோல் இருக்குன்றதுக்காக நீங்கள் இங்கேருந்து வந்து பாண்டிச்சேரி போகிறதில்ல. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்கணும், உங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால்தான் நீங்கள் எந்த பாண்டிச்சேரி போகிறீங்க. அது மாதிரி பணம் இருக்குன்றதுக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. அது ஒரு பர்பஸ் இருந்ததுனா தான் அந்த பணத்துக்கு வேணும். பட் மணி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது ரொம்ப நாள் வந்து எனக்கு வந்து என்னை ஹோல்டு பண்ண தாட் வந்து, எனக்கு பணம் வந்து இந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட். பணம் அதிகம் சம்பாதிக்கக்கூடாது. த ரிச் ஆர் அரகண்ட், த ரிச் வில் எக்ஸ்ப்ளாய்ட் தி புவர், டு டிசைர் டு பிகம் ரிச் இஸ் ராங். இது எனக்கு ரொம்ப நாள் அந்த மைண்ட் செட் இருந்துன்னே இருந்தது. அப்புறம் வந்து மகாத்ரியாவை மீட் பண்ண அவர் தான் எனக்கு சொன்னார், எவ்ரி குட் ஹியூமன் பீயிங் ஹேஸ் த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி ரிச். எல்லா நல்லவர்களும் வல்லவர்களாகவும் பணம் இருக்கிறவர்களாகவும் ஆகணும். நீங்கள் இட் இஸ் நாட் தி ஆக்ஷன் ஆஃப் தி பேட் பீப்புள் விச் டெஸ்ட்ராய் தி சொசைட்டி, இட் இஸ் தி இன்ஆக்ஷன் ஆஃப் தி குட். நீங்கள் பணம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மணி இஸ் பியூட்டிஃபுல். Money gives you a choice. Money gives you a choice of what dress to wear, what car to drive, where you can put your children to school, and where you can get hospitalized when you are sick. அந்த பணம் ரொம்ப முக்கியம். பணம் இருந்தால்தான், பணம் இல்லாமல் வந்து இந்த உலகம் பணம் பத்தும் செய்யுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு லெவல் வரைக்கும் பணம் இருந்தால்தான் உங்களுக்கு சில விஷயம்லாம் வரும். அது நீங்கள் அவசியம் எல்லாரும் ஆசைப்படணும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அந்த ஒரு ஸ்டேஜ், இந்த போல் வால்ட்னு ஒரு ஸ்போர்ட் இருக்குது. அந்த பியூட்டி ஆஃப் தட் ஸ்போர்ட் என்னென்னா, இந்த போலை வச்சு நீங்கள் பாரை கிராஸ் பண்ணணும். இந்த பாரை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த போலை கையில் வச்சுக்கணும். அந்த பார் கிட்ட வந்தவொடனே இந்த போல் இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு நீங்கள் அந்த போயிடணும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும். பணம், அந்த இது லைஃப் ஸ்டைலு, நீங்கள் வந்து ஹெல்த்து, வெல்த்து, எல்லாத்துக்கும் பணம் ரொம்ப முக்கியம். நீங்கள் சும்மா போயிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட முடியுமா? உடம்பு சரியில்லை, அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனோன்னா பணம் கொடுத்தா தானே சார் சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல அது ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் ரியலைஸ் பண்ணணும், ஹவு மச் இஸ் இனஃப். அந்த கொஸ்டினை கேட்கணும்.
30 வயசுல நான் வந்து பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ரிச்சாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். 50 வயசில் வை ஸோ மச்னு ஆசை கேட்குற கொஸ்டின். ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதிரி நமக்கு பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் லைஃப் வந்து நீங்கள் அந்த கம்ப்ளீட் சோர்ஸுக்கு நீங்கள் வரீங்கன்னு அர்த்தம். சார், ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து மணி சார்ந்த இந்த ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? பார்ட் ஆஃப் மணி இஸ் ஃபார் யூ டு கீப் அப்படின்ற ஒரு விஷயமும், பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, கம்பசித்திரம் கிடையாது. அந்த சேர்த்து வச்ச பணத்தில் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது ரொம்ப முக்கியன்றது நான் வந்து எஸ்பெஷலி கொரோனா டைமில் ரொம்ப அதிகமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நான் அது வந்து எனக்கு வந்து இது ஆயிடுச்சு. எனக்கு லக்கிலி எனக்கு வந்து ரொம்ப நெருக்கடியான டைம் வந்து அண்ணாக்கு ஃபோன் பண்ணால் கொடுத்துருவாங்க. அதனால் எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஆஃப் அதர் பீப்புள் என்னை சுற்றி வந்து இருக்கிறது, அது நீங்களே அதை க்ரியேட் பண்ணுறதும் இருக்குது. நீங்கள் எப்படி உங்களோட நீங்கள் நடந்துக்கிறீங்கன்றது ஒரு விஷயத்தை பொறுத்து தான் வந்து உலகமும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு நல்லவர்களாகவும் நீங்கள் சொல்கிற வார்த்தையை காப்பாற்றுவீங்கன்னு நினச்சா உங்களுக்கு என்றைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பணம் வந்துடும். நீங்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டீங்க, பணம் ரொட்டேட் பண்ண மாட்டீங்க, உங்கள் சொன்ன வார்த்தைக்கு அந்த ட்ரஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மணி. தட்ஸ் இன்ஃபேக்ட் தி பேங்க் அக்கௌண்ட். And I have created enough and more of such bank account, and that bank account has helped me more than the real bank account. சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் சுச்சுவேஷன்லேருந்து வளர்ந்து வந்தால் அந்த மைண்ட் செட் இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்படியே உங்கள் குழந்தைங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் வளர்ந்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கீங்களா, நான் வந்து சின்ன வயசில் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இந்த மணி சார்ந்த வேல்யூஸ் எப்படி பாஸ் பண்ணியிருக்கீங்க சார் அவங்களுக்கு? அது கஷ்டம் தான் மாமா, இந்த கொஸ்டின் கேட்குறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் சொல்கிற அவங்க சொன்னால் அவங்க கேட்குற இதிலே இல்லை. அவங்க சில விஷயங்களை அவங்க பேச ஆரம்பித்தாவே நீங்கள் வந்து ஓகே, அந்த காலத்தில் நீங்கள் வந்து பெட்டர் மார்க்ஸ் லைட்டில் படிச்சிங்க, நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் படிச்சிங்க, இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்சாச்சு, வேறு எதாவது பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அப்ரோச் டு லைஃப் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். I don't think we should bother too much about the old problems and whatever we are இதுன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. If you ask me frankly, I don't know. Somewhere சில டைம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ, அவங்களுக்கு தெரியாமல் போயிடுதோ அப்படின்றது தோணுது. இன்னொரு டைம் வந்து அது எப்படி பண்ணணும்னு தெரியல. அதனால் we are not perfect in everything. There is definitely some gap in life. சரி, இப்போ இருக்க ஒரு சுச்சுவேஷன் பார்த்தோம்னா அந்த கேட்ஜெட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நிறைய ஆர்வம் இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபோனை மாற்றிடுவேன், லேப்டாப்பை மாற்றிடுவேன், அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். சிகே சார் வந்து அவங்களோட கேட்ஜெட்ஸ் எல்லாம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை அடிக்கடி பண்ணக்கூடிய செலவுகள் அந்த மாதிரி இருக்கா? புக்கு வாங்குவேன், என்கிட்ட பணமே இல்லாத போதெல்லாம் புக்கு வாங்குவேன், ஆடியோ கேசட் வாங்குவேன். என்னை சுற்றி இருக்கவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னை பொறுத்தவரை அது இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், ஒரு வேறு ஏதாவது ஒன்று வாங்குகிறோம், அப்போல்லாம் கவலைப்படுறதில்ல. ஒரு புக்கு வாங்கும் போது மட்டும் நீ படிப்பியா, நீ எதுக்கு வாங்கி வைக்கிற அப்படின்வாங்க. நான் படிப்பேன், நான் படிக்காமல் இருப்பேன், யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு டைமில் யூஸ் ஆகும். அதனால் நாலேஜ் நான் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது எனக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன்னே சொல்லுவேன். நான் பணம் இல்லாத போதே ஆடியோ கேசட்லாம் அப்போல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு கேசட். நான் ஃபாரின் போகும்போது மெயினாக இது மட்டும் தான் வாங்குவேன். பாடி ஷாப்பில் ப்ராடக்ட் வாங்குவேன், இல்லை இந்த ஆடியோ கேசட்ஸ் வாங்குவேன். இதுதான் என்னுடைய இதுவாக இருக்குது. இப்போ 1000 2000 ஆடியோ கேசட் வச்சுருக்கேன். பட் லக்கிலி இன்றைக்கி ஆடிபிள் நீங்கள் யூடியூப் உலகத்தில் அது தேவையில்லாமல் போயிடுச்சு. பட் எனக்கு அது ஒரு என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய சொத்தாக வந்து நான் வந்து பார்ப்பேன். நான் அதனால் எனக்கு வந்து லேர்னிங் எக்ஸாம் போவேன், கோர்ஸ் அட்டன் பண்ணுவேன். அது வந்து இந்த மாதிரி விஷயங்களில் என்ன நானே ரெடி பண்ணுறதுல, நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தயங்கவே மாட்டேன். சார், ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க 54வது பேங்கர் தான் வந்து எனக்கு வந்து லோன் அப்ரூவ் பண்ணார், டில் 53 வந்து ஒரு ஃபெயிலியர் தான். எனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு பொறுமை ஒருத்தருக்கு இருக்க முடியுமா? ஏன்னா இது வந்து இன்வெஸ்டிங் கூட இது வந்து தொடர்பாகும். ஏன்னா ஓவர் நைட்டில் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ்லாம் வந்துடாது. பொறுமையாக இருக்கணும் ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க. 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ எப்படி அந்த 54 பேருக்கும் பொறுமையாக இருந்தீங்க? நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன். நிறைய டைம் உங்களுடைய தேவை இருந்தது, வேறு ஆப்ஷன் இல்லை. அதாவது ஒரு சொல்லுவார், அதாவது ஒரு போட்டில் வந்து எதிரிகளை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீவுக்கு போவாங்களாம் ஒரு ராஜா. போன உடனே வந்து அந்த கேப்டன் வந்து சொல்லுவாராம், போய் இறங்கின உடனே போன் தி போட்டுன்னு வரும். அப்படின்னா உனக்கு வேறு சாய்ஸ் கிடையாது, நீங்கள் ஜெயிச்சு தான் ஆகணும். போட் இருக்குன்னு நான் தானே நீ தப்பிச்சு ஓடி வருவேன். அந்த மாதிரி எனக்கு வந்து எனக்கு நோ அதர் சாய்ஸ், ஐ ஹாவ் டு வின், ஐ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். எனக்கு இந்த அப்போல்லாம் திரும்ப இந்த ஆடியோ கேசட் எனக்கு உபயோகப்பட்டிருக்கு. அந்த கவுண்ட் 1 to 10ன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். இது பேர் பாசிபிலிட்டி திங்கிங் கேம். இந்த கேமை விளையாடினவங்களாம் வாழ்க்கையில் வெற்றி ஆகிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை லிஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு வந்து 60 லட்ச ரூபா லோன் வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு எழுதுரு. இப்போ வந்து ஒரு டைமாக நீங்கள் வந்து இது எப்படி நீ வாங்குறதுன்னு சொல்லி லிஸ்ட்டு போடு. முதல் 3 ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க, அடுத்த 3 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்த 4 வரவே வராது. அதாவது நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்க எல்லா பாசிபிலிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் அது பாசிபிலிட்டி திங்கிங் கேம். நீங்கள் லைஃப்பை வந்து ஒரு கேமாக பார்க்கணும். இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கப்படாது. அந்த பாசிபிலிட்டி திங்கிங் கேமை திரும்ப விளையாடிருக்கேன். முடிஞ்சிடும். ஒன்று கேட்போம், உனக்கு பேங்க் நோன் சொல்லுவாங்க. நோ மீன்ஸ் நெக்ஸ்ட். இது நெக்ஸ்ட் ஐடியா ஜாக் கேன்ஃபீல்டு சொல்லுவார் த சக்ஸஸ் பிரின்சிபல் புக்கில். நோ மீன்ஸ் நெக்ஸ்ட். ஓகே, இது நெக்ஸ்ட் பர்சன், நெக்ஸ்ட் ஐடியா, நெக்ஸ்ட் இப்படி சொல்லிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஃபெயிலியரே கிடையாது. உங்களுக்கு 8 டைம் ஃபாலிங் 8 down இஸ் நாட் தி ப்ராப்ளம், நாட் கெட்டிங் அப் தி 9th டைம் இஸ் த ப்ராப்ளம்.
ஒருத்தவன் 9th டைம் எழுந்துட்டான், 10வது டைம் அப்புறம் ஃபெயிலியரே அவனை பார்த்து பயந்து ஓடிடுமா. அந்த மாதிரி நீங்கள் திரும்ப 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 நம்ம அந்த டாம் மானஹான் சொல்லிட்டு அவர் இதே பண்ணுவார், டொமினோஸ் ஓனர். ராபர்ட் ப்ரூஸ் கதையே அதுதானே. நீங்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கஜினி முகமதில் ஆரம்பித்து, ராபர்ட் ப்ரூஸில் ஆரம்பித்து, அனிதா ராடிக்கில் ஆரம்பித்து, எல்லா பிஸ்னஸில் வாழ்க்கையில் சொன்னால் நோ என்னங்க இருக்குது, பேங்கர் நோ சொன்னால் என்ன சோ வாட். தீருபாய் அம்பானிக்கே வந்து பேங்க் நோ சொல்லிச்சான், அவர் தான் கடைசியில் அந்த பேங்க்கே வாங்கினார். அதனால் இதுக்கெல்லாம் ஒன்றும் அசரக்கூடாது. ஆண்டர்ப்ரனர்ஷிப் மீன்ஸ் யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ பிளான் பி. அந்த இடத்துல தான் உங்களுக்கு யூ நீட் தட் இன்ஃப்ளூயன்ஸ். எனக்கு அந்த 53வது இது பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் அந்த கவுண்ட் 1 to 10 எழுதிட்டேன், இவரோட பேர் எழுதிட்டேன். என்னடா இது, யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண பண்ணுறாங்க, சே என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோணும். உடனே வந்து இந்த ஒவ்வொரு பூக்களுமே பாட்டை ஒரு டைம் கேட்டுட்டு உடனே திரும்ப வந்து சரி இவருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து பேசினேன். இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த மாதிரி உங்கள் மாமா கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி நான் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார். 2-3 நாள் ஆயிடுச்சு, ஒன்றும் அவர் கூப்பிடவே இல்லை. இதுக்கு தாண்டா ப்ரைடு இருக்குல்ல, அந்த ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப், அது நிறைய பேருக்கு கீழே இருக்கும்போது பண்ண மாட்டாங்க. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், தெர் ஆர் பீப்புள் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப். நீங்கள் கேட்டுன்னு இருக்கிறது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ்பெஷலி when you are down, you will not have that confidence, you will not have that on the feeling. அந்த ப்ரௌட் பீப்புள் ஆர் withdrawn people. ப்ரௌட் பீப்புள் போய் கேட்க மாட்டாங்க. ஆஸ்க் 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 ஆஸ்க். கேளுங்கள் கொடுக்கப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், சும்மாவா சொல்கிறாங்க. அது தட்டுனே இருக்கணும். அவர்கிட்ட போய் கேட்குறேன் நான். அவர் எப்படின்னாரு, 3 நாள் கழிச்சு மாமா வர சொல்கிறாரு. நாங்கள் அப்பா சரி வர சொல்கிறாரு, இவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. திரும்ப நானும் வீணாகவும் போனோடனே அவர் அப்படியே பேசினார். அப்படியா, என்ன நீ நம்மளால நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருந்தா உனக்கு பிரச்சனையா, தெரியவே இல்லை, என்ன பிஸ்னஸ் பண்ணுற இப்போ? நான் சார் இந்த மாதிரி சார் நான் சலூன் பிஸ்னஸ் பண்ணுறோம். சலூனா என்னப்பா, அதெல்லாம் நல்லா போகுமா? போகும் சார், நான் நல்லா பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் தெரில தம்பி, நீ வந்து பொண்டாட்டியோட வந்துட்டேன், அதனால் உனக்கு லோன் கொடுத்துறேன்ட்டார். இந்த மாதிரி வந்து கிடைச்சது தான் எனக்கு 54 ஆகுது. அதனால் நீங்கள் கேட்டுனே இருக்க வேண்டியது தான். அது வந்து உலகம் கொடுத்தே ஆகணும். அதனால் ஆஸ்க் 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 ஆஸ்க். அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. சிகே சார் வந்து லைஃப்பில் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பொருள் வந்து முன்னாடி வாங்க முடியல, அப்போ வந்து என்கிட்ட மணி அஃபோர்டபுளாக இல்லை, பட் இப்போ நான் வந்து அஃபோர்ட் பண்ணிட்டேன், ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் அந்த மாதிரி ஒரு பொருள். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பொருள் சபர்மதி ஆசிரமலேருந்து ஒரு பிடி மண் வச்சுருக்கேன். ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன், நான் வச்சுருக்கேன். எனக்கு பிக் காந்தி ஃபேன். எனக்கு முதல்ல அந்த சின்ன வயசில் எனக்கு காந்தினாவே பிடிக்காது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த மேனை பார்த்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு 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 அதிசயம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து அந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வரும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம். அப்போ வந்து நேரு, பட்டேல் எல்லாம், ராஜாஜி எல்லாம் போயிட்டு சாபர்மதி ஆசிரமில் போயிட்டு காந்தியை கூப்பிட்டு நீங்கள் தான் கொடியேற்றணும், யூ ஆர் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம், நவ் வி ஆர் கோயிங் டு பி டிக்ளேர்டு இன் ஃபர்ஸ்ட் ஃப்ளாகை வந்து நீங்கள் தான் ஹாய்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். அவர் என்ன சொல்லுவாரா, நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். உடனே வந்து இல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு வரேன். அவங்க சொல்லுவாங்களாம், ராஜாஜி, பட்டேல், நேரு, வேறு யார் பண்ணால் நீங்கள் தான் வந்து கரெக்டாக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. இல்லை இது லார்டு மவுண்ட் பேட்டன், அவர் தான் வந்து இந்த மெமரண்டம் சைன் பண்ணவர். அவர் பக்கத்தில் நிற்பார். அவர் வந்து நின்னும்போது அவருடைய பிரிட்டிஷ் ஃப்ளாக் கீழே வரும்போது ஹி வில் ஃபீல் வெரி ஹர்ட். அப்போ நான் வந்து இது பண்ணால் கரெக்டாக இருக்காது, அதனால் நான் பண்ண மாட்டேன். நேரு வேறு யார் பண்ணாலும் அதே தானேப்பா, அப்போ நீ பண்ண வேண்டி தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். இப்போ ஆஸ்க் லார்ட் மவுண்ட் பேட்டன் ஒன்லி டு ரைஸ் தி நேஷனல் ஃப்ளாக்னு வரும். ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் ஃப்ளாக் இஸ் ரைஸ்ட் பை லார்ட் மவுண்ட் பேட்டன். சிகே சார் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற புக்ஸு, பர்டிகுலராக ஃபினான்ஸ் ரிலேட்டடான புக்ஸ். ரிச் டேட் புவர் டேட், அதில் தான் அசட்டு லைபிலிட்டிக்கும் என்னை மாற்றி அமைச்ச. நான் ராபர்ட் கியோசாக்கியோட என்ன ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பப்ளிக் ஸ்பீச் வாஸ் வித் ராபர்ட் கியோசாக்கி. அது எனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவானோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணி பேசுனது. பெங்களூரில் வந்து நேஷனல் அச்சீவர்ஸ் கான்க்ளேவ் கிட்டத்தட்ட முன்னாடி ஒரு 2000-3000 பேர் இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பேசுனது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அதனால் ராபர்ட் கியோசாக்கியோட ரிச் டேட் புவர் டேட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக். ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான், வேர் பார்ட் ஆஃப் மணி வாட் யூ மேக் இஸ் ஃபார் யூ டு கீப் அப்படின்றது 2வது புக்கு. 3வது புக்கு வந்து இப்போ அந்த சைக்காலஜி ஆஃப் மணி ரொம்ப ஃபேமஸாக அரவிந்த் சாமி சொல்லி அது ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்து வை வி வாண்ட் யூ டு பி ரிச் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக். டொனால்ட் ட்ரம்ப்பும் ராபர்ட் கியோசாக்கியும் எழுதின புக். த மைண்ட் செட் ஆந்த்ரப்ரனர், ஏன் ஆந்த்ரப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. மிடாஸ் டச்னு ஒரு புக், அதுவும் அகெயின் வந்து ராபர்ட் கியோசாக்கியோடைய புக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப திங்க் அண்ட் க்ரோ ரிச், நெப்போலியன் ஹில்லோட ஆல் டைம் ஃபேவரட் புக். தீஸ் ஆர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சார் இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் லைஃப் லெசன்ஸை வந்து நிறைய ஆடியன்ஸ்க்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. சொல்லுவாங்கல்ல சார், நிறைய புத்தகம் படித்தவங்க கிட்ட ஒரு மணி நேரம் பேசினா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி வந்து இன்றைக்கி எனக்கு இருந்துச்சு. உங்களோட டைமுக்கும் உங்களோட லேர்னிங்ஸை ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். மை ப்ளஷர். நான் என்ஜாய்டு தரவழியாக தான் நான் சொன்ன மாதிரி வந்து என்னோடய லைஃப்பை வந்து இப்போ வந்து 30-30-30-10 அப்படின்னு பிரிச்சுட்டுருக்கிறேன். 30% வந்து உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் ஒர்க், குளிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, கார் ட்ராவல் பண்ணுறீங்க, இது வந்து ஒரு ஒர்க்கு.
30% வந்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ். இந்த வார்த்தை வந்து 800 சலூன் இருக்கும், அப்புறம் 1000 சலூன் எப்படி ஆக்கிறது, இந்த மாதிரியான இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ். 30% வந்து டிஸ்ரப்டிவ் ஒர்க். புதுசாக என்ன பண்ண போகிறோம், புது ஜியாகிரஃபி, இப்போ இன்டர்நேஷ்னலாக போகிறோம், இப்போ புதுசாக வந்து உங்களுக்கு D2C பிராண்ட் லான்ச் பண்ண போகிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது 30%. 10% இது கிவ் பேக் டு சொசைட்டி. இந்த மாதிரி என்னுடைய டைமையும் என்னுடைய பணமையும் நான் வந்து ஸ்பிளிட் பண்ணுறேன். இந்த 30-30-30-10 அப்படின்னு போடும்போது உங்கள் லைஃபுக்கு நீங்கள் ஒரு மீனிங் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு மீனிங் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் வழியாக உங்களோட ஆடியன்ஸுக்கு இந்த கருத்து ரீச் ஆகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெருமை, வாழ்த்துக்கள். மீண்டும் நியூ இயர் வாழ்த்துக்கள். டுகெதர் லெட் அஸ் பில்ட் அ பியூட்டிஃபுல் வேர்ல்டு. அழகான வேர்ல்டு, எல்லாரும் சேர்ந்து யாதும் ஊரே யாவரும் கேளியர் மாதிரி நம்ம இருக்கிற போது தான் நம்ம லைஃப் ரொம்ப அழகாக இருக்குன்னு அர்த்தம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.